மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது நேர்முகம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு பத்திரிகையாளர் சுமன் கவி இணைந்திருக்கிறார். பேசலாம். பனையூருக்கு ஒருத்தர் வந்தாரு. எங்களை இந்த காஸ்ட்ங்கிறதுனால தான் ஒடுக்குறியா, மற்ற காஸ்ட்காரங்களுக்குள்ள அப்போ நீ பேசின சமூக நீதி எங்க? அம்பேத்கரை நீ தூக்கிட்டு போனே, அது எங்க? வழிவேல் விழி வைத்து வாசல் திறந்து வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருக்கீங்க. ஒரு காக்கா இன்னைக்கு வரலும் வரல. மக்கள் ஓட்டு போட்டு விஜயை தேர்ந்தெடுப்பதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை. அதனோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு ஒரு கட்சி கூட உங்களை நம்பி வர மாட்டேங்குது. பாஜக அதிமுக கூட்டணிக்கு போக வேண்டிய வாக்குகளை நீங்கள் பிரிப்பீர்கள். கொஞ்சம் மூளை இருந்தால் கூட கண்டிப்பாக தாவேகாவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். கண்டிப்பாக திமுகவை இந்த முறை இவர்களால் வீழ்த்த முடியாது. ஆள்வதற்கு நீங்கள் தகுதியற்றவர்கள் கிடையாது, கட்சி நடத்துறதுக்கே தகுதியற்றவர்கள் தான் என்னுடைய கருத்து. விஜயை விட அல்லது இப்ப இருக்கிற உங்களை விட பல மடங்கு மோசமான பின்புலம் கொண்டவர். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அந்த சமத்துவம் தான் நம்மளோட கொள்கை அப்படின்னு எடுத்து வைக்கிறாங்களே, திரும்ப திரும்ப அவங்களுக்கு கொள்கை இல்லை அப்படின்னு சொல்றது சரியா இருக்கும்? ஏங்க, ஒரு கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு வரலாம் இன்னும் ஒரு இதுல நிக்கல, ஆனா அதுக்குள்ளேயே இவ்வளவு பெரிய கரூர் சம்பவம் மாதிரியான ஒரு பெரிய ஸ்டாம்பேட்டை உருவாக்கி இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம பல பேர் நெருக்கடிக்குள்ளாய் மூச்சு திணறக்குள்ளாய் இருக்காங்க. எத்தனையோ பிரச்சனைகள் வந்திருக்குது. இது வரைக்கும் உங்களால் ஒரு நன்மை இந்த மக்களுக்கு நடக்கவே இல்லை. சரிங்களா? ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் இறங்கி நிக்கல. நீங்க துப்புரவு தொழிலாளர்கள் இங்க போராட்டம் பண்ணாங்க, உங்களை நேர்ல பார்த்தாங்க, அவங்களுக்கு நீங்க ஆதரவு கொடுக்கல. சரி, எவ்வளவு கேவலமான ஒரு அரசியல் பாருங்க. இப்படியெல்லாம் இருந்து கொண்டு இப்ப இவர்களுக்கு கொள்கை இல்லை அப்படிங்கிறத இப்படி இவ்வளவுதான் கட்சின்னு இருக்கும்போது கட்சிக்குள்ள இப்பமே எவ்வளவு கோஷ்டி பூசல் பார்த்தீங்களா? வீடியோ எவ்வளவு வந்திருக்கு. தலித்துகளுக்கு எதிராக அதாவது அவர்களை அந்த ஜாதி சொல்லி திட்டுகிறார் ஒரு மாவட்ட செயலாளர். அந்த வீடியோக்கள் வெளியில் வந்திருக்கு. எங்களை நீங்க இவ்வளவு எந்த ஒரு பாரம்பரிய கட்சியில எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்குதா? நான் என்ன கேட்கிறேன், அதிமுகவே இருக்கட்டும், திமுக விட்டுருங்க. திமுக நீங்க என்னெல்லாம், திமுகவுக்கு கொள்கை இருக்குன்னு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அதிமுகவில் கூட இப்படி எல்லாம் ஜாதி சொல்லி இழிவுபடுத்துகிறார்கள் அப்படின்னு கோஷ்டி இருக்கும், சாதி ஒடுக்குமுறைகள் இருக்கும், எல்லாம் இந்தியா முழுவதும் இருக்குது. ஆனா இப்படி எங்களை அசிங்கப்படுத்துகிறார்கள். ஏதாவது ஒரு வீடியோ வந்திருக்கு. அப்ப நான் என்ன கேட்கறேன்னா, இன்னும் கூடுதலா பனையூருக்கு ஒருத்தர் வந்தாரு. எங்களை இந்த காஸ்ட்ங்கிறதுனால தான் ஒடுக்குறியா, மற்ற காஸ்ட்காரங்களுக்குள்ள அப்போ நீ பேசின சமூக நீதி எங்க? அம்பேத்கரை நீ தூக்கிட்டு போனே, அது எங்க? நான் இன்னும் கூடுதலா கேட்கிறேன். இதே ஆதவர்ச்சுனா பிசிக கட்சியில இருக்கும்போது என்ன சொன்னாப்புல, ஒரு தலித் முதல்வராகும் வரை நான் உழைப்பேன்னாரு. அங்க போனதுக்கு அப்புறம் தலித்தை துணை முதல்வராக்குவேன்னாரு. சரியா? அது என்ன துணை முதல்வர், நீங்க முதலமைச்சர் ஆக மாட்டீங்களா அப்படிங்கிற கேள்வி விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் கேட்டாங்க. அப்போ இவர்களுக்கு நோக்கம் தலித்தை முதல்வராக்குவது, தலித்தை துணை முதல்வராக்குவது, அல்லது தலித்துகளுக்கு சமநீதி கொடுப்பது, அதுவல்ல. இந்த இருக்கிற அரசை உடைக்கணும். இருக்கிற பிரச்சனை பாஜக, அது கல்விக்கு நிதி தராம இருக்குது, அதுக்கு அது ஹியூமிடிட்டி அதுக்கு ஒத்துக்கிட மாட்டேங்குது, 21% அது தரமா இருக்குது. நீங்க மெட்ரோ ரயில் தர மாட்டேங்குது. ரயில்வே திட்டங்களுக்கு 1000 ரூபாய், 100 ரூபாய், 150 ரூபாய் நிதி ஒதுக்குது. இதெல்லாம் எவ்வளவு பெரிய அவமானம். ஒரு ரயில்வே பட்ஜெட் போடுறாங்க, நீங்க ஒரு பெரிய தொகையை கேட்கறீங்க. 1000 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள பட்ஜெட் அது ஒவ்வொன்றுக்கும், ஒவ்வொரு திட்டத்துக்கும். நீங்க 1000 ரூபாய் கொடுக்குறீங்கன்னா, கொடுக்காம விட்டாலாவது நான் என்ன சொல்றேன், நிதியே ஒதுக்கப்படவில்லைன்னு சொல்லிடலாம். இதெல்லாம் நீங்க ஒதுக்குறீங்க அப்படின்னு. நீங்க இப்ப பிச்சைக்காரனை விட கேவலமா நினைக்கிறீங்க தமிழ்நாட்டை. அதுதானே இழிவுபடுத்துறது தானே. இவ்வளவு பெரிய ஒடுக்குமுறையும் செய்றீங்க. இவ்வளவு பிஎம்சி பள்ளிகள் இல்லையா, உடனே 2000 கோடி 3000 கோடி நிறுத்தி வை. இவ்வளவு செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் மறைத்து நாங்க தான் உண்மையிலே எதிரி, அதாவது திமுக தான் உண்மையான எதிரி, அதைத்தான் நம்ம எதிர்க்கணும்னு சொல்லி இந்த கூட்டம் கிளம்பி இருக்குன்னா, இப்ப இதை பாஜகவின் பி டீம்னு சொல்லாம என்னன்னு சொல்றது? இப்ப இவர்களுக்கு கொள்கைன்னு ஒண்ணு உண்டா அப்படின்னா கிடையாது. அவர் உண்மையிலே சொன்னார், அவருக்கு உச்சரிப்பு சரியில்லை, அதனால கொள்கைன்னு சொல்றாரு. உண்மையிலேயே கொள்கையை கொன்ற கூட்டமே இதுதான்.
கொள்கையே இல்லாத கூட்டம் இதுதான். இவர்கள் வெறுமனே வார்த்தையில் கொல்லவில்லை, நடைமுறையில் மக்களினுடைய இங்க இருக்கக்கூடிய சமூக நீதி கொள்கையை கொன்று கொண்டிருக்கிறாங்க. அதனாலதான் கொள்கைன்னு பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. நீங்க சொல்லியிருந்தீங்க திமுக எதிர்ப்பு இதை தான் அவங்க வந்து பிரதானமா எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதே மாதிரி திமுக எதிர்ப்புல இருக்கக்கூடிய மற்றவர்களையும் இணைத்து ஒரு மகா கூட்டணியை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவர்ஜுனா சொல்லியிருக்காங்களே. இல்ல அதுதான் நான் என்னன்னா, திமுக எதிர்ப்பில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியை உருவாக்குங்கிறது நீண்ட நாள் திட்டங்க. அவர் விசிகாவுக்குள்ள போறாரு, போய் இருந்துகிட்டு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு பேசுறாப்புல. அது என்ன திருமாவளவனுக்கு அதிகாரத்தில் பங்கு வாங்கி கொடுக்கறது? இன்னொன்னு, திருமாவளவன் அவர்களுக்கு தெரியாதா அப்படி ஒரு அதிகாரத்தில் பங்கு கேட்பதற்கு? ஏன் காங்கிரஸில் மற்ற தலைவர்களுக்கு தெரியாதா? நீங்க ஒரு இடத்துல ஒரு வேலையிலயோ அல்லது ஒரு குறிப்பிட்ட பொசிஷன்லயோ இருக்கீங்கன்னா உங்களுடைய பொசிஷன் என்ன, எதை நீங்கள் கிளைம் பண்ண முடியும், எது உங்களுக்கு கிடைக்கும்னு உங்களுக்கே தெரியும். அதை மீறி நீங்க நீ மட்டும்தான் ஓனரா, நான் இருக்கக்கூடாதா அப்படின்னு டக்ளஸ் என்ன கேட்குற மாதிரியான கேள்வியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா சொல்றேன், நான் வந்து எந்த கட்சியும் குறைத்தோ இதை சொல்லலை. அவரை ஒரு பொசிஷன் இருக்குது. அப்படி சொல்வதாக இருந்தால் அது வந்து டக்ளஸினுடைய வளர்ச்சிக்கு வேலை செய்யறோம்ல, அதை ஓய்ச்சி விடுறோம்னு அர்த்தம். அதே மாதிரியான ஒரு வேலையைத்தான் இவர் அங்கிருந்து செஞ்சாரு. அங்கிருந்து இங்க வெளியில வந்து இங்க இருந்து கொண்டு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு பேசினாரு. இப்போ ஒரு சேம் அஜெண்டா இருக்குதா? இன்னைக்கு வரலும் பேசிட்டு இருக்காரு. நான் என்ன கேட்கிறேன், கடை திறத்து வழிவேல் விழி வைத்து வாசல் திறந்து வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருந்தீங்க. ஒரு காக்கா இன்னைக்கு வரலும் வரல. அப்போ உங்க மேல என்ன நம்பிக்கை? நீங்க என்ன சொல்றீங்க, கரூர் சம்பவத்துக்கு பிறகு எங்களுடைய கரிஷ்மா கூடிருச்சு, எங்களுடைய கூட்டம் பெருசாயிடுச்சு, விஜய்க்கு அவ்வளவு மதிப்பு. உண்மையிலே சொல்றேன், விஜய்க்கு அதற்கு முன்னாடி கூட ஒரு 10 ஓட்டு விழலாம்னு நினைச்சதுன்னா இந்த சம்பவத்துக்கு பிறகு ஒரு ஓட்டும் விழாது. மக்கள் இவர் மேல அவ்வளவு வெறுப்புல இருக்கு. ஏற்கனவே இந்த என்ன ரசிகர் மன்றத்துல இருப்பாங்க இல்லையா, விஜயை ஒரு தடவாவது பாத்திரம். இப்ப அவனுக்கு இருக்கிற நோக்கம் வந்து அவரை முதலமைச்சர் ஆக்கி பாக்குறதுல, வீட்டுல பனையூர்ல பாக்குறது, அவ்வளவுதான் அவனுடைய லட்சியமே. அதுக்காக அவன் என்ன சொல்றான்னா, விஜய் சொல்லுகிற அந்த கனவுக்கு கோஷம் போட்டுக்கிட்டு இருக்கான், கொடி கட்டுறான். மற்றபடி மக்கள் ஓட்டு போட்டு விஜயை தேர்ந்தெடுப்பதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை. அதனோட வெளிப்பாடுதான் இன்னைக்கு ஒரு கட்சி கூட உங்களை நம்பி வர மாட்டேங்குது அப்படிங்கிற. இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்திருக்காரு சார், அதுக்கப்புறமா டிடிவி தினகரன், இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்து செங்கோட்டையன் எப்படி காலக்கெடு விதிச்சாரோ அதே மாதிரி ஒரு 15 நாள் காலக்கெடு விதிச்சிருக்காரு. சோ இது எல்லாம் பார்க்கும்போது அவர்களும் மறுபடியும் அவர் இப்போ டெல்லிக்கு கூட போயிருக்காரு. எப்படி செங்கோட்டையன் டெல்லிக்கு போயிட்டு வந்து தாவேக்காவில் இணைஞ்சாரோ அதே மாதிரி ஓபிஎஸ் அவர்களும் டெல்லிக்கு போயிருக்காரு. சோ அடுத்தது அந்த கூட்டணி எல்லாம் வரும்போது அவங்க ஆதரவாளர்களும் சேரும்போது தாவேக்கா வந்து இன்னும் வலிமையாகும் அப்படிங்கிறது தானே சார் ஒரு ரியாலிட்டியா இருக்கு. அதாவது நியூமரிக்கலா ஒரு கூட்டம் 1+1 2 அப்படிங்கிறது, மனிதர்கள் ஒன்று கூடினால் ஒரு கூட்டம் அதிகமாகுது அப்படிங்கிறது பொதுவான கணக்கு தான். இந்த பாலிடிக்ஸை பொறுத்தவரை கெமிஸ்ட்ரி தான் முக்கியமானது. நீங்க கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு கொள்கையே உங்க கொள்கைக்கு இல்லது தமிழ்நாட்டின் கொள்கைக்கு முற்றிலும் விரோதமான பாஜகவோடு போய் ஆலோசனை கேட்டுட்டு நீங்க செங்கோட்டையன் வந்தாலும் சரி அல்லது டிடிவி தினகரன் வந்தாலும் சரி, இவர்களெல்லாம் யார்? ஏற்கனவே அதிமுகவினுடைய ஒரு இணைப்புல இருந்து அந்த கட்சி தொடர்புடையவர்கள். அவர்கள் எல்லாம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் யாருடைய வாக்குகள் பிரியும்? ஏற்கனவே 10 தோல்வி 11 தோல்விகளுக்கு மேல் தோற்று கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவருடைய வாக்குகள் தான் பிரியும். அப்ப பாஜக அதிமுக கூட்டணிக்கு போக வேண்டிய வாக்குகளை நீங்கள் பிரிப்பீர்கள். அப்படின்னாலும் கூட அதற்கு ஏதாவது ஒரு நம்பகத்தன்மை உங்களுக்கு இருக்கானா? கிடையாது. உங்களை எதுக்கு நான் நம்பணுங்க? நீங்க ஒரு புது ஃபோர்ஸுங்க, அதிமுகவும் சரியில்லை திமுகவும் சரியில்லை அப்படின்னு நம்புகிற புது கூட்டம் தான் உங்களுக்கு வாக்களிக்கணும். அதுலேயும் கூட அதிமுக சார்பு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வாக்களிப்பான். ஏன்னா உங்களுக்கு தனித்துவமாக சிந்திக்கக்கூடிய மக்கள் யாரும் வாக்களிக்காத நிலையை நீங்கள் உருவாக்கி விட்டீர்கள். நான் தான் சொன்னேன், கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் கொசு அளவிற்கு சிந்திக்கக்கூடிய சிறிய ஆற்றல் படைத்தவர்கள் கூட, கொஞ்சம் மூளை இருந்தால் கூட கண்டிப்பாக தாவேக்காவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். இப்போ இன்னொன்று சொல்கிறேன், நாங்கள் அதாவது ஒன்று உங்களோடு சேர்பவர்கள் எல்லாம் அமித்ஷாவை பார்த்துட்டு வராங்க, அதனால ஒரு காரணம். இன்னொன்று, அருள்ராஜ் ஐஆர்எஸ் வந்திருக்காரு. அவர் வந்து பிரச்சார பொதுச் செயலாளர். அவர் வந்து அதுக்கு முன்னாடி 2020 பிப்ரவரின்னு நினைக்கிறேன், விஜய் வீட்டில் ஒரு ரைடு நடத்துறாரு. அதுக்கப்புறம் அவர் மேல் ஒரு அலிகேஷன் காரணமாக வேற்று மாநிலத்துக்கு போறாரு. அங்கே இருந்து பாஜகவின் தூண்டுதலின் பேரில் அவருடைய ட்விட்டர் கணக்குகளெல்லாம் பழச பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சங்கிக்கான அஜெண்டா, அந்த ஐடியாலஜி எல்லாமே வெளிப்பட்டு எழுதியிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு நபரைத்தான் நீங்கள் உங்கள் கொண்டாந்து உள்ள
ஆலோசகராக சேர்த்து வச்சிருக்கீங்க ஒன்று. இன்னொன்று ஆதவ அர்ஜுனா நம்ம சொல்ல வேண்டியதில்லை, அவருக்கு கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது. லாட்ரி மார்ட்டினோட மருமகன் காசை வச்சுக்கிட்டு எந்த கட்சியை விலைக்கு வாங்கலான்னு முயற்சி பண்ணி விசிகாவுக்கு போனார். விசிகா விலை போகிற கட்சி இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அவங்க வெளியில் தள்ளினாங்க. இந்த கட்சியில் இப்போ வந்து உட்கார்ந்துக்கிட்டு பேரம் பேசிக்கிட்டு பழைய மந்திரிகளையோ இல்லைன்னா வேற யாரையோ அதிருப்தியில் உள்ள யாரையோ, நான் சொல்றது வந்து எந்த கட்சியில இருந்தாலும் விலை பேசிட்டு இருக்கிறார், முயற்சி பண்ணி பார்க்குறாரு. அதுலேருந்து அதனால தான் அவர் சொல்றாரு அந்த கட்சியிலேருந்து அவங்க வராங்க, யாரும் வரப்போறது இல்லை. அதனால தான் இப்படி இருக்குது கட்சி நிலைமை. இன்னொன்று, சிடிஆர் நிர்மல்குமார் யாருக்குன்னவே பாஜகவில் இருந்தவர், அப்புறம் அதிமுகவில் வந்தவர், இப்போ இங்கே வந்திருக்காரு. இப்போ கரெக்டாக கூட்டணி ஒர்க் அவுட் ஆகுதா? இப்போ இவர்கள் எல்லாம் பாஜகவின் ஒட்டுமொத்த பி டீமும் சேர்ந்து இன்னைக்கு திமுகவுக்கு எதிராக நிற்குன்னா, யார் உண்மையிலேயே பாஜகவுக்கு எதிராக களமாடி தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி தலை நிமிர வைப்பார், அதை மக்கள் யாருன்னு பார்ப்பாங்க. அப்போ அந்த கூட்டணி தானே பார்ப்பாங்க. இன்னொன்று, அப்படி எதிர்க்கக்கூடியவர்கள் எல்லாம் தனித்தனி கூட்டமாக நின்றால், விஜய் ஒரு கூட்டணி இவங்க ஒரு கூட்டணி அப்படின்னா திமுக எப்படி வீழ்த்த முடியும்? அப்போ கண்டிப்பாக திமுகவை இந்த முறை இவர்களால் வீழ்த்த முடியாது. இல்ல சார், திமுகவே கூட்டணி இருக்கிறதுனாலதான் பலமா இருக்கு. கூட்டணி இல்லைன்னா திமுகவுக்கு வெறும் 23% ஓட்டுகள் மட்டும்தான் வரும்னு சொல்றாரு அவரு. இதெல்லாம் வந்து கூட்டணிங்கிறது ஒரு, அதாவது இந்த ஜனநாயக அமைப்பில் இந்த பொலிட்டிக்கல் அந்த ஸ்ட்ரக்சர்ல கூட்டணிங்கிறது இயல்பானது. அப்படின்னா நீங்க சொல்ல வேண்டியதானே, அது பிஜேபியே வந்து கூட்டணியில் தான் வாழ்ந்துட்டு இருக்குது, உனக்கு எங்க போச்சு வாய்? நான் என்ன சொல்றேன், எதுக்காக ஒரு அடி கூட பாஜகவுக்கு கனவுலம் கூட நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறிய? நீ எல்லாம் கூட்டணி வைக்க போய் தான் இன்னைக்கு நீங்க அரசியல நீங்க வந்து பிரதமராக இருக்க முடியுது. இல்லைன்னா உங்களுக்கு ஒரு செல்லா காசு, நீங்க பேச வேண்டியதானே, பேசி பார்க்க வேண்டியதானே. அப்ப அவர்கள் நீங்க வந்து நான் சார்சோப்பார் நாங்க வந்து ஜெயிச்சிட்டாங்களா? அப்ப இதையெல்லாம் பற்றி நீங்க உங்களுக்கு என்ன கருத்து? ஒரு இளவும் கிடையாது. அப்போ பாஜகவை பற்றி எந்த வார்த்தையும் பேசாம நான் என்ன கேட்குறேன், 1 மணி நேரம் கிட்ட பேட்டி கொடுத்துறீங்க, அவர் தான் பேசல. யாரு? விஜய்க்கு தான் ஸ்கிரிப்ட் இல்லாமல் பேச முடியாது, உனக்கு தான் சொந்தமாக பேசவில்லை. நீ வந்து தமிழை தப்பா பேசினாலும் உனக்கு தோணுதை பேசவில்லை. நீ வந்து அமித்ஷாவை பற்றியோ அல்லது மோடியை பற்றியோ பேச வேண்டியதானே. அப்போ அதெல்லாம் நான் பேச மாட்டேன், திமுகவை மட்டும் பேசுவேன் அப்படிங்கிறது வந்து உனக்கு தனிப்பட்ட முறையில் திமுகவால் ஆதவ அர்ஜுனா ஏதோ ஒரு அடி வாங்கியிருக்காப்புல, அந்த அடி காரணமா வந்து இங்க உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்காரு. விஜயை பொறுத்தவரைக்கும் தெரியாதனமா அரசியல்ல எவனோ ஒருத்தன் யாரடா தள்ளி விட்டது என்னையா அப்படிங்கிற மாதிரி கிணத்துக்குள்ள விழுந்ததுக்கு அப்புறம் வெளில வந்து கேட்பாப்புல, அதே மாதிரி தெரியாதனமா யாரோ தள்ளிவிட எப்படியோ விழுந்துட்டு இன்னைக்கு வெளியில வர முடியாமல், உள்ளவும் சஸ்டெயின் பண்ண முடியாமல், தொடர்ந்து இயங்க முடியாமல் தத்தளிச்சுக்கிட்டு இருக்காப்புல. மனவேதனை. உண்மையில் சொல்றேன்னா விஜயை பொறுத்தவரையிலும் அவருக்கு நிர்வாகமும் தெரிய மாட்டேங்குது, கட்சி நடத்தவும் தெரிய மாட்டேங்குது. ஒரு அறிக்கையை கூட, ஒரு பிரச்சனை நடக்குது உடனே ஒரு அறிக்கையோ கண்டன அறிக்கை கூட விட முடியல. பிரச்சனைக்கு நடவடிக்கைகள் எடுத்ததுக்கு அப்புறம் பின்னாடி வருது அறிக்கை. அந்த மாதிரி தான் இருக்குது கட்சி. இதுதான் வந்து தாவேகாங்கிறவங்களுடைய கட்சி நிலைமை. இதை பார்த்து மக்கள் புரிஞ்சுக்கணும். அதனால அந்த கூட்டம் சேர்றது, முதல்ல விஜய்க்கு அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இல்லை. அப்படி வந்திருந்தால் இந்நேரம் ஒரு பெரிய கூட்டணி வந்திருக்கணும். அப்ப மத்தது எல்லாமே வாய்ச்ச விடால் வெற்றி வேட்டு. கூட்டணி எல்லாமே நமக்கு ஜனவரியில தானே சார் தெரிய வரும். பொதுவா தேர்தல் காலத்திலேயே அந்த டைம்ல தானே தெரிய வரும். கரெக்ட். திமுக எப்படி தெரிய வருது? 21 இருந்து கூட்டணி இன்னைக்கு வரலாம் அப்படித்தானே இருக்குது. இன்னொன்னு அதை புரட்டுறதுக்கு பிரிக்கிறதுக்கு என்னென்னலாம் வழி பண்ணி பார்த்தீங்க, எவ்வளோலாம் பேசுனீங்க. திருமாவளவன் அதை சொல்றாரு, காங்கிரஸ் இதை சொல்லுது, எல்லாத்தையும் சொன்னீங்க, என்ன நடந்துட்டு இருக்கு. அப்ப அந்த மாதிரியான ஒரு இறுக்கம். இன்னொன்னு, அதிமுகவுக்கு பாஜகவுக்கு என்ன கூட்டணி எப்படி நடக்குது? அப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு கட்சி வந்திருக்கணும்ல, ஒரு சின்ன கட்சி கூட, ஒரு லெட்டர் பேட்ச் கட்சி கூட உங்களை தேடி வரவில்லைன்னா நீங்க என்னன்னு அர்த்தம்? யாருமே உங்களுக்கு மாலை போடல அப்படின்னா நீங்க என்னன்னு அர்த்தம் அப்படின்னு கேட்பாப்புல. அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஒரு மதிப்பற்ற ஒரு நபராக இன்னும் சொல்றதா இருந்தா, ப்ரூவ் பண்ணப்படாத ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு கதை சொல்றீங்க, அவர் ஒரு கதை, ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்றாங்க. மக்கள் ஒன்றை கணித்து வைத்திருக்கிறார்கள். யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார், அதாவது ஆள்வதற்கு நீங்கள் தகுதியற்றவர்கள் கிடையாது, கட்சி நடத்துறதுக்கே தகுதியற்றவங்க தான் என்னுடைய கருத்து. செங்கோட்டையன் மேல வந்து எந்த ஒரு குற்றமுமே இல்லை அப்படின்னு ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்காரு. அப்போ அவரு வந்து தாவேகாவுல இணையும் போது அது தாவேகாவுக்கு இன்னும் மேலும் ஒரு பலம் தானே சேர்க்கும். செங்கோட்டையன் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லைன்னு சொல்றதே ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு செய்தி.
இதை வந்து திட்டமிட்டு தாவேக்கால பரப்புறாங்க, அல்லது தாவேக்கு ஆதரவு ஊடகங்கள் இந்த மாதிரியான ஒரு கதையை கட்டி விட்டுட்டு இருக்காங்க. செங்கோட்டையன் யாருக்கும் அவ்வளோ வெளியில தெரியாத ஒரு அரசியல்வாதி. பெருசா அவரை வந்து யாரும் கண்டுகிட்டதில்லை. அவர் வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கும்போது கூட அவருடைய செயல்பாடுகள் குறித்து யாரும் அவ்வளவா கண்டுகிட்டது இல்லை. ஆனால் 1991, 96 ஆட்சி, ஜெயலலிதா ஆட்சி காலத்துல இருக்கிறதுலே மிக மோசமான, தமிழ்நாடு சீரழிந்த மிக மோசமான ஆட்சி காலம். பெண்களுக்கு எந்த இடத்துலையும் பாதுகாப்பு கிடையாது. மிக கொடூரமான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. குறிப்பா 92ல வாச்சாத்தி வீரப்பன் தேடுதல் வேட்டைனப்போ ஒரு வாச்சாத்திங்கிற மலை கிராமத்துக்கு 155 போலீஸ் அதிகாரி மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் சென்று கிட்டத்தட்ட 18 பெண்கள் மற்றும் குழந்தைகளை பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்குறாங்க. கொடூரமான செய்தி. இன்னைக்கு வரையிலும் வயதானவர்கள், அங்கே இருக்கக்கூடிய பெண்கள், அந்த பிரச்சனைக்கு உள்ளானவர்கள், அங்கே இருக்கக்கூடிய அந்த மலைவாழ் மக்கள்கிட்ட போய் அந்த விஷயங்களை சொன்னீங்க அப்படின்னா, அந்த வாச்சாத்தி பற்றி நீங்க சொன்னீங்கன்னா அதிர்ந்து போவாங்க. ஏன்னா அவ்வளவு கொடூரமான ப்ரூட்டல் அட்டாக். அங்க இருக்கக்கூடிய ஆண்களை எல்லாம் அடிச்சு கைகால் உடைக்கிறாங்க. அவ்வளவு கொடூரமான தாக்குதல் நடத்துறாங்க. அதாவது மிக மோசமான மனித உரிமை மீறல், மிக மோசமான பாலியல், பெண்களுக்கு எதிரான ஒரு சம்பவம் அது. அப்போ செங்கோட்டையன் அவர்கள் 2 துறையில் அமைச்சராக இருந்தார். ஒன்று போக்குவரத்து துறை, இன்னொன்று வனத்துறை. அந்த வனத்துறையில அமைச்சராக இருக்கும்போது தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சு. அந்த பிரச்சனையை அப்படியே ஊத்தி மூழி அந்த கேஸ் அப்படி சிபிஐக்கு மாற்றி அப்படி இப்படி எல்லாம் செஞ்சு இருக்கிற அதிகாரிகளை பாதுகாத்ததும், அது மட்டும் இல்லாம அந்த பிரச்சனைக்கு எதிராக, அதாவது வாச்சாத்தி சம்பவத்துக்கு எதிராக போராடிய சிபிஎம்ஐ சேர்ந்த தோழர்களுக்கு எதிராக அவர்களெல்லாம் கொல்றதுக்கு சதி திட்டம் தீட்டினதாக நான் சொல்லலை, அதுல வேலை செய்த தமிழ்நாடு சிபிஎம்னுடைய தலைவர் திரு சண்முகம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த சமயத்துல என்னை கொல்றதுக்கு, என் சார்ந்த தோழர்களை கொல்வதற்கு வேலை நடந்துச்சு. எம்எல்ஏ அங்கே அந்த தொகுதி எம்எல்ஏவை கொல்றதுக்கும் வந்து அனுமதியை அமைச்சர் கேட்டாரு, சொன்னாரு. அந்த வீடியோ, அதாவது அவர் சொன்னார் இல்லையா, பேசினார் இல்லையா, அந்த காலம் வந்து ட்ரங்க் கால் புக் பண்ணி தான் பேசுவாங்க. அந்த பேசின அந்த ஆடியோ அந்த நேரம் 92 வாக்கிலேயே பிரபல்யமானது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. இதெல்லாம் இப்போ பெருசா பேசப்பட்டு இருக்கு. என்னன்னா, வாச்சாத்தி சம்பவம் என்பது எவ்வளோ கொடூரமானது அப்படிங்கிறது மக்களுக்கும் தெரியும். இன்னைக்கு அது நீங்க போய் நெட்ல பார்த்தீங்கன்னாலும் அவ்வளோ மோசமான ஒரு சம்பவம். அப்போ அதிகாரத்தில் இருந்தவர் இந்த செங்கோட்டையன் தான். நான் என்ன கேட்குறேன்னா, இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நீங்க வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு பெண் ஒன்று நடந்து போச்சுன்னோன்னா அதை வச்சுக்கிட்டு ஆட்டுறாங்க இந்த ஆதவாரிச்சுனாவும் இதுவும். நீங்க வந்து ஊர் ஃபுல்லா ஏதோ பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது பெண்களுக்கு எதிராக. அது இல்லை விஷயம். ஒரு போலீஸ் ஃபோர்ஸு, வருவாய்த்துறை அதிகாரிகள் திட்டமிட்டு போய், வனத்துறை அதிகாரிகள் போய் நின்று இவ்வளவு பெரிய இதை இது நடத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட விக்டிம்ஸ், அதாவது குற்றவாளிகள். அவர்களில் 200க்கும் மேற்பட்ட கன்விக்டடு. அவர்கள் குற்றஞ்சாட்டப்பட்டு அந்த குற்றச்சாட்டுக்கான இது தீர்ப்பே 2023 தான் வருது. எத்தனை காலம் பாருங்க. 92ல நடந்தது, 21 வருடம் கழிச்சு தீர்ப்பு. இதுக்குள்ள 50 பேருக்கு மேல அவர்ல குற்றவாளிகளை இறந்து போயிட்டாங்க. இவ்வளவு பெரிய தாமதமான தீர்ப்பு, மக்களுக்கு இணைக்கப்பட்ட அவ்வளோ பெரிய அநீதி, பாதிக்கப்பட்ட பெண்கள் இன்னைக்கு ஊர்ல உயிரோட இருக்காங்க அந்த மோசமான அனுபவங்களை தாங்கிக்கிட்டு. அப்படிப்பட்ட நபரை தான் நீங்க கொண்டு கட்சியில சேர்த்துக்கிட்டீங்க. இன்னொன்னு, சந்தன கடத்தல் வீரப்பன் வந்து சந்தனக்கட்டையை வெட்டி வெட்டி வித்தாரு. அப்படி நீங்க வெட்டப்பட்ட சந்தன மரங்கள் எங்க போச்சு, யார் மூலமா போச்சு, அது நீங்க அப்போ கேள்விப்பட்டீங்கன்னா தெரியும். அன்னைக்கு வனத்துறை அமைச்சராக இருந்தவர் இந்த செங்கோட்டையன். அவர்களுக்கு, அதிமுக பிரமுகர்களுக்கெல்லாம் வீட்டில் சந்தன கட்டிலும் சந்தன மரங்கள், வீட்டு தூண்களும் கிடைத்தது யாரால்னு சொல்லி அப்பவுமே செய்திகள் உண்டு. அதற்கெல்லாம் காரணம் யாரு, இந்த செங்கோட்டையன். சரிங்களா? அது மட்டும் இல்ல, போக்குவரத்து துறை அமைச்சராகவும் இருக்கிறாரு. போக்குவரத்து துறையில கோயம்புத்தூர்ல ஜீவா போக்குவரத்து கழகத்துல 2.25 கோடி ரூபாய் கையாடல் செய்ததற்கு, முறைகேடு செய்ததற்கான வழக்கு ஒரு மேல வந்துச்சு. அதனால 2000த்துல இந்த வழக்கு வருது. அதாவது 91 to 96 ஆட்சி, 2000த்துல அது பிரச்சனை ஆகுது. அந்த பிரச்சனையில் இவர் 4 வருஷம் தண்டனை, 1 லட்சம் ரூபாய் அபராதம். இவர் கன்விக்டடு. அந்த கேஸ் வந்ததுனால 2001ல இவரால் போட்டியிடவே முடியல.
அதற்கு பிறகு அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் தான் 2006 இவர் போட்டியிடுறாரு. இவர் சுப்ரீம் கோர்ட்ல போய் அந்த கேஸை இல்லாம பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அதுக்கு பிறகு 2013 இவர் கட்சிக்குள்ள இருக்கும்போது, யாரு ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது இவர் மேல அலிகேஷன்ஸ். இவர் அதுவும் குறிப்பா பெண் பிரச்சனை, குறிப்பிட்ட சில 2 நடிகைகள் மேல நடிகைகள் கொடுத்து, அதாவது நடிகைகளுக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு. ஜெயலலிதா நடவடிக்கை எடுக்கிறாங்க. சரிங்களா? கட்சியில இவருடைய பதவிகளை எல்லாம் பறிக்கிறார். இவரை கட்சிக்கு, அதாவது ஜெயலலிதா சாகிற வரை இந்த செங்கோட்டையன் 2016 வரை, 2012 இருந்து 16 வரை இவர் கட்சிக்கு வெளியில தான் இருக்கிறாரு, கட்சிக்குள்ளே கிடையாது. இப்படிப்பட்ட நிலைமையில இருந்த ஒரு யோக்கிய சிகாமணியை நாங்கள் கூட்டிட்டு வந்திருக்காங்கிறது உங்களுக்கு பெருமையா? அப்போ ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது, பெண்களுக்கு எதிரான வன்முறை இருக்குது, கடத்தல் பிரச்சனை இருக்குது, எல்லா பிரச்சனையும் இருக்குது. இப்படிப்பட்ட நபர் பார்க்கறதுக்கு அமைதியா இருக்காரு, பேட்டி கொடுக்கும்போது சிரிச்சுக்கிட்டே மாதிரி தலையை ஆட்டுறாருங்கிறதுனால அவர் அமைதியானவர், நல்லவர் இல்லை. விஜயை விட அல்லது இப்ப இருக்கிற உங்களை விட பல மடங்கு மோசமான பின்புலம் கொண்டவர். உங்களுக்கு இன்னும் அனுபவம் இல்லை, இப்பதான் ஒரு 41 பேர் தான் இருக்கிறாங்க, அவருக்கு அதை விட பெரிய பின்புலம் இருக்குது அப்படிங்கிறது கருத்து. அந்த அனுபவத்தை சொல்லி கொடுப்பாங்க அப்படிங்கறத தான் இவங்க சொல்றாங்களா? அதுதான் அதான் சொல்றேன், ஒரு பெரிய அனுபவத்தை அவர் எங்களோட ஷேர் பண்ணுவாருங்கிறது அந்த வாச்சாத்தி சம்பவத்தில் நடந்தது. எப்படி நான் அவர்களை எல்லாம் தப்பி வச்சேன், அதுல அதாவது பாதிக்கப்பட்டவர்களை எப்படி ஏமாற்றி குற்றவாளிகளை நான் எப்படி தப்ப வைத்தேன் அப்படிங்கிறத வேணா இவர் சொல்லிக் கொடுக்கலாமே தவிர மற்றபடி நல்லது சொல்லிக் கொடுக்கறதுக்கு இவர்கிட்ட நல்லது ஒன்றும் கிடையாதுங்கிற கருத்து. கரூர் சம்பவத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்குமே இந்த. இன்னொன்னு, நீங்க அவர் கல்வித்துறை அமைச்சராக இருக்கும்போது இந்த பாட புத்தகங்களை ரிவைஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவை, அதாவது 8 வருஷங்களுக்கு ஒருக்க பாட புத்தகங்களை நீங்க ரிவைஸ் பண்ணணும். நீங்க உதயச்சந்திரன் அவர் ஐஏஎஸ் இருக்கிறாரு, அவரு அதுல மிகச் சிறப்பாக இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு சமச்சீர் கல்வி அந்த இதெல்லாம் மாற்றி தமிழ்நாட்டு பாட புத்தகத்தை மாற்றி அமைக்கும் போது இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இது பாஜகவின் அஜெண்டாவுக்கு ஒத்து வராதுன்னு சொல்லி அதை அவரை வேற துறைக்கு மாற்றி விட்டு இவர்கள் இஷ்டத்துக்கு குளறுபடி பண்ணியதுதான் இந்த செங்கோட்டையன் செய்த கல்வி சாதனை. 8ஆம் வகுப்பு பொது தேர்வு கொண்டு வந்ததும் செங்கோட்டையன் அமைச்சராக இருக்கும்போது பேசப்படும். ஆமா, கண்டிப்பா. அப்படிப்பட்ட, ஏதாவது என்ன சொன்னா, பாஜக காலால் ஆணையிடுவதை தலையால் சிரத்தால் செய்து முடிக்கிற ஒரு ஆற்றல் உடைத்த அடிமைதான், எடப்பாடியை விட மிக மோசமான அடிமைதான் இந்த செங்கோட்டையன் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி சார், நிறைய தகவல்களை பகிர்ந்துகிட்டீங்க, தொடர்ந்து பேசலாம்.